என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOA எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOA எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங் ஆல். திஸ் இஸ் டே 24. இது வரைக்கும் 23 வீடியோ கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஹாப்பி. இப்போ 24வது வீடியோ. ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுற விஷயம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம 24வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்றைக்கி பார்க்க போகிறது LCM HCF. ஸோ இன்றைக்கி கூட கம்ப்ளீட் பண்ண தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச வரை 1.5 hours அதை கூட வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? சில பேர் 2 வீடியோ சொன்னீங்க. நான் half an hour 3 வீடியோ கொடுத்தாலும் தான், 1 hour 3 வீடியோ கொடுத்தாலும் அதுதான், உங்களுக்கே தெரியும். அதனால் நான் 1 hour கொடுத்துட்றேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்றைக்கி எப்பயும் போல ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம். தோல்வியை நீ சந்திக்கும் போது வீண் முயற்சி என்பவர்கள் தான் ஒரு நாள் நீ வெற்றி அடையும் போது விடாமுயற்சி என்பார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது. ஏன்னா இந்த வீண் முயற்சிக்கு விடாமுயற்சிக்கு இதான் வித்தியாசம். ஆனால் நீங்கள் பண்ணுற முயற்சி ஒன்று தான். நீங்கள் இப்போ வந்து பார்டரில் போய் மிஸ் பண்ணுவீங்க, பட் அதுக்கும் நீங்கள் முயற்சி ஃபுல் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால மிஸ் ஆகும். ஸோ அப்போ எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிக்கு மதிப்பே இருக்காது. அதுக்கு பேர் தான் வீண் முயற்சி. அதுவே வந்து நீங்கள் அடுத்த டைம் அந்த தவறெல்லாம் திருத்தி ஒரு டைம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, சிம்பிளாக தான் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ சொல்லுவாங்க, இப்போ உங்களை வந்து என்ன படிச்சுக்கிட்டே இருக்கான், வேலைக்கு போகல அப்படின்னு சொல்கிற அதே வாய் நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா நல்லா முயற்சி பண்ணியிருக்கான், எனக்கு அப்போவே தெரியும் அவனுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் எதையுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிற வேணாம். நீங்கள் போகிற வேலை கரெக்டாக போய்கிட்டு இருங்க. சரிங்களா? பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கப்பா. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஏன்னா நம்ம முயற்சி உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும். நீ செய்கிற செயல் நல்ல விதமாக முடிஞ்சால் நல்ல விதமாக பேசுவாங்க. நீ செய்கிற எண்ணம் கரெக்டாக இருக்கலாம், பட் செயல் தப்பாக போச்சுன்னா தப்பாக பேசுவாங்க. பட் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அதை செய்கிறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பேசப்படக்கூடிய, எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன். ஹிஸ்ட்ரியில் நம்ம எவ்வளவோ ஸ்டோரிஸ் படிக்கிறோம். இப்போது நீங்கள் முகல்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்க. ஏன் ஃபஸ்ட்டு அரேபியர் இன்வேஷன் எடுத்திங்கன்னா கஜினியை பற்றி அவ்வளோ படிக்கிறோம். இந்த கஜினியை பற்றி பேசினவங்க யாரையை பற்றி படிக்கிறீங்களா? நம்மளும் தான் பேசுகிறோம், நம்மளை பற்றி சொல்ல போகிறது இல்லை. கஜினி அந்த இடத்துல களத்தில் இறங்கி போர் பண்ணார். சரிங்களா? செல்வங்களை வந்து எடுத்துகிட்டு போனார். ஏதோ தப்பு பண்ணாலும் சரி, சரியாக பண்ணாலும் சரி, அவரை பற்றி படிக்கிறோமா? அதே மாதிரி அதுக்கு எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு அரசர்களை பற்றி நம்ம படிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க செயலை பண்ணாங்க, ஒரு போரில் இறங்கி செயல்பட்டாங்க. ஸோ அதை வந்து பின்னாடி பேசினவங்களையோ அதை பற்றி பின்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தவங்களை பற்றி யாரை பற்றி நான் படிக்கிறது இல்லை. ஸோ இதோட தான் விஷயம். அதனால் சொல்கிறவங்கள பற்றி கேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட செயலில் பாதி செயல் அதிலேயே வந்து பாதி முடிஞ்சிருச்சு. நீங்கள் செய்யறதுக்கு தகுதியே இல்லை இவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தா. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும், அப்போ அவங்க பேசுறது மாறும், அது அவங்களே மாற்றிக்கணும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவும் நம்ம கண்டுக்க கூடாது. இப்போவும் நீங்கள் கண்டுக்க வேணாம். அவங்க பேசுறது மாறினாலும் நீங்கள் கண்டுக்க வேணாம். உங்கள் பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இது பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுலேருந்து இந்த அல்ஜிப்ரா ஆரம்பிக்குது.
நிறைய பேர் இந்த அல்ஜிப்ரா டவுட்டுங்கிறதுனால மறுபடியும் முதல்ல எடுக்கிறேன். ஸோ வீடியோ திரும்பவும் சொல்கிறேன், லென்த்தாகவே கொடுக்குறேன். எனக்கு 6.5 மணி நேரமாக இந்த வீடியோவை 4 வீடியோவாக கொடுக்க முடியும், 4 நாள் கொடுக்க முடியும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 ஹவர் கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு மேலே நல்லா கொடுக்குறதுக்கு டைம் இல்லைப்பா, திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ டிஎன்பிசி பேட்ச் மட்டுமே 3 பேட்ச் போட்டிருக்கேன். காலைல தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ், அது இல்லாமல் எஸ்ஐ பேட்ச் போய்கிட்டு இருக்கு, எஸ்எஸ்சி பேட்ச் மதியம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவையும் தாண்டி வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கன்சிஸ்டன்சிக்காக. இதுக்கு மேலே நீங்கள் யோசிச்சு நீங்கள் கேளுங்க. எனக்கு இதுக்கு மேலே கொடுக்க எனக்கு டைமும் இல்லை. சரிங்களா? 6 மணிக்கு ஜிஎஸ் சொல்லியிருக்கிறது நான் வீடியோ பேக்கப் எடுத்து வச்சாதான். சரிங்களா? 6 மணிக்கு ஜிஎஸ் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதில் இல்லை, நம்ம அந்த சேனலில். ஸோ அந்த சேனல் ஃபாலோ பண்ணாங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் சொல்கிறேன். அதெல்லாம் 1/2 ஹவருக்கு மேலே கொடுக்குறது கஷ்டம் ஜிஎஸ் சீரிஸில். இல்லை, இதுக்கே எனக்கு 1 ஹவர் அதிகபட்சம் கொடுக்குறதே பெரிய டைம். பட் எனக்கு சீரிஸ் பேக்கப் வேணும்னு சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக கொடுத்து முடிச்சிடுவேன். அந்த அதில் எந்த மாற்றம் இருக்காது. பட் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ என்னால் கொடுக்க டைம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. நானுமே எல்லாமே கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். இதை நான் ஸ்டாப் பண்ண போகிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் முடிக்க பார்க்கலாம். அது மாதிரி சனிக்கிழமை அந்த லைவ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் குரூப் 4 எய்ம் பண்ணலாம். லைவில் குரூப் 4 எய்ம் பண்ணி அந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் எண்கள் அதை முடிப்போம். அடுத்த வாரத்தில் டாபிக் சொல்கிறேன். குரூப் 4 என்ன கேட்டுருக்காங்க டாபிக் சொல்கிறேன், அடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. HCF ஆஃப் x² - 2xy + y². ஓகே, இது ரெண்டுக்கு என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம ஃபார்முலாவை தெளிவாக படிச்சிருக்கோம். இது என்னது, a² - 2ab + b². அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா x² a² - b² எழுதலாமா இந்த மாதிரி. அப்போ a + b - y², a - b எழுதலாம். சரிங்களா? ஓகே, இதை மறுபடியும் இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம், a² - b², a + b a - b எழுத முடியுமா? சரி, இப்போ இதில் HCF அப்படின்னா காமன் டேர்ம். இதில் எது காமன் டேர்ம் நம்ம எடுப்போம்? ஸோ இங்கேயும் x - y இருக்கு, பவர் 2 இருக்கு, இங்கே பவர் 1 இருக்கு. இந்த x + y இங்கே 1 இருக்கு, இங்கே 0. அப்போ அதை எடுக்க வேணாம். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது x + y தான், x - y தான். இதோட பவரில் சின்ன பவர் தானே HCF, அப்போ 1. அப்போ x - y பவர் 1னா x - y ஆன்சர். பொறுமையாக சொல்கிறேன், இதை விட பொறுமையாக சொல்கிறது கஷ்டம். ஏன்னா பேசிக் பார்க்காம வந்தவங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஓகே, பேசிக் பார்த்துட்டு தெளிவாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக புரியுது. அந்த மாதிரி தான் நடத்தியிருக்கேன் நான். இப்போ x² + 4x - 12. ஸோ அப்போ இதை நம்ம பிரித்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட் இந்த வேல்யூ போட முடியும். x² + 4x. ஆன்சர்லாம் பார்க்கவே கூடாது, நம்மளே பண்ணலாம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது பார்த்துக்கலாம். x³ + 6x² - 16x அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, இதை நம்ம டேரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னா டேரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா அந்த ஸ்கொயரில் இருக்குது, இங்கே க்யூபில் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ லாஸ்ட்டாக இந்த நம்பரால் இதை வகுக்கலாமா? 4x - 12ஆல் எதை வகுக்கலாம்? x³ + 6x² - 16x ப்ளஸ் எதுவுமே இல்லைனால 0 நம்பர் இல்லை. இப்போ ஒரு டைம் ஒரு எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இது x³ இந்த x × 4x என்ன வருது? ப்ளஸ் 4x² - 12x. வேறு எதுவுமே கிடையாதா? இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். இதை குறி மாற்றணும், மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ என்ன ஆகும்? கேன்சல். 2x². இந்த 16 இங்கே ப்ளஸ் 12னா இப்போ என்ன வரும்? -4x. அவ்வளோதான், -4x. இப்போ இதிலிருந்து 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா உள்ளே என்ன இருக்கும்? x² - 2x அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² + 4x - 12. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 x² தான் இருக்கீங்க. x² 4x - 12. ஓகே, சரி. இப்போ இதில் ஒரு டைம் இது எடுத்தோம்னா என்ன ஆகும்னா x² - 2x. இப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்படியே நீங்கள் இதை எதாலும் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் சில பேர் கன்ஃபியூஸ் ஆனால் கரெக்டாக பாருங்கள். இப்போ இதை தான் எடுத்துருக்கேன், டிவைட் பண்ணும்போது பாருங்கள், இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இது 2 ப்ளஸ் ஆகும்போது என்ன ஆகும்? 6x - 12ன்னு வருதா? இப்போ இதில் 6 காமனாக வெளியே எடுத்தால் உள்ளே என்ன இருக்கும்? x - 2ன்னு இருக்குமா? இப்போ இதை வச்சு எதை டிவைட் பண்ணலாம்? உள்ளே என்ன நம்பர் போடலாம்? x² - 2x. ஓகே, இப்போ இதை எக்ஸால் பெருக்குனா x × x x², x × 2 -2x. டிவைட் பண்ணால் என்ன வரும்? சைனை மாற்றுங்க, மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், 0 ஆயிருமா? இப்போ எதால் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு? x - 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு. சரிங்களா? இப்போ ரெண்டுமே x² இருக்கப்போ ஒன்றை உள்ளே போட்டு இன்னொன்று வெளியே போட்டால் தப்பே இல்லை. நீங்கள் எதை மாற்றி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம், அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2x³ - 2x².
ஓகே, இதை நம்ம எப்படி டேலி பண்ணலாம்? 2x². இதை வந்து நம்ம காரணிப்படுத்துக முறையில் கூட பண்ண முடியும். காரணிப்படுத்துக முறையில் பண்ணீங்க அப்படின்னா 2 அங்கே போகும்போது என்ன ஆகும்? 2 -2, அதாவது பெருக்கும் போது -2, கூட்டும் போது -1. அப்போ என்ன வரும்? -2 + 1. வெளியே என்ன இருக்கு? 2x. அப்போ 2 இங்கே கேன்சல் பண்ணலாமா? அப்போ இதோட வேல்யூ 2x + 1 அப்படிங்கிறது ஒரு காரணி, x - 1 அப்படிங்கிறது ஒரு காரணி. சரிங்களா? ஓகே, அப்போ இதை பிரிச்சு எழுதுவோம். அடுத்து 4 இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 3 12. அப்போ பெருக்கும் போது 12, கூட்டும் போது 8. அப்போ என்ன வரும்? கூட்டும் போது 8, பெருக்கும் போது 12னா என்ன நம்பர்? 6 2 எடுத்துக்கலாமா? 6 2 12, 6 2 8. அப்போ 6 2 ரெண்டுமே ப்ளஸ்ல தான் இருக்கு. பட் கீழே 4x எடுத்தோன்னா என்ன ஆகும்? கேன்சல் பண்ணீங்கன்னா 2 2 4, 3 2 6, 2 2s are 4, 1 2s are 1. சரி, இப்போ இதில் நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னு பாருங்க. இங்கே 2 3 இருக்கா எக்ஸ், அப்போ 2x + 3 ஒரு வேல்யூ, இன்னொன்று 2x மேலே 1 தானே இருக்குது +1. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்னது? HCF-ஆ? HCF கேட்டால் என்ன பண்ணுவோம்? ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? 2x + 1 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 2x + 1 இருக்கா? அப்போ இதுதான் HCF. காரணிப்படுத்துக முறையிலே டக்குன்னு எடுத்துட முடியும் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுதா? சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x + 1. அப்போ x = என்ன பண்ணலாம்? இப்படியும் பண்ணலாம். -1/2 இருக்கா? இந்த -1/2 இது ரெண்டுலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரெண்டுமே ஈக்குவலாக ஆன்சர் வரும். வந்தால் அது கரெக்ட். புரியுதா? சப்ஸ்டிட் பண்ணால் ரெண்டுக்கும் ஈக்குவலான ஆன்சர் வரும், 0 வரும். இப்போ இது பாருங்க, இந்த கொஸ்டின் சேம் லாஜிக்கா? அதே லாஜிக் தான். இப்போ இது நீங்கள் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான், அங்கே இருக்குது கீழே இருக்குது. சரிங்களா? ஒரே மாடலில் ஒரு 5 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் பண்ணலாம். 6 8 12 இருக்கா? ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் எல்சிஎம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி GCD டிவைசர்னா HCF. 6 8 12 HCF என்னது? எல்லாமே 2வது வாய்ப்பால் டிவைட் ஆகும். ஓகே, அப்போ 2 தான் வரும். HCF 2. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா 2x² இருக்கா? இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 சைடு கொண்டு வாங்க. 2 × 2 4. அப்போ -3 பெருக்குனா -4, பெருக்குனா -4, கூட்டினா -3. அப்போ -4 + 1. அப்போ தான் -4 + -3 வரும். ஓகே, 2x முன்னாடி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம். அப்போ 2x + 1 ஒரு வேல்யூ, x - 2 ஒரு வேல்யூ. இதில் 2x + 1 x + 1 வருதா? x - 2 வருது. சரி, இது எடுத்தோம்னா இந்த 4 இங்கே கொண்டு வந்தால் 4. அப்போது 2 + 2 போட்டால் வருமா? 4. ஓகே, 2 2 எடுத்துக்கிறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2x ரெண்டுமே ப்ளஸ் தானே. ஏன் அப்படின்னா அப்போ தான் +4 வரும், இங்கேயும் +4 வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 2x 2 இங்கே கேன்சல் ஆயிடல 1. அப்போது x + 1 ஒரு ஃபேக்டர், இதில் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1. 2x + 2 சாரி 4x சாரி புரியுதுல? கான்செப்ட் புரியுது? நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்தும் போது கீழே போட வேண்டிய நம்பர் இங்கே என்ன போட்டோம்? 2. இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2 போட்டோம். இங்கே 4 தானே இருக்குது, அப்போ கீழே 4 தானே போடணும். இதெல்லாம் கரெக்டு. 2 + 2 போட்டோம்னா பெருக்கும் போது 4, கூட்டும் போது 4. அப்போ இங்கே ஒரு 4x, இங்கே ஒரு 4x. இந்த 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம், இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? மேலே 1 தானே இருக்குது. அப்போது 2x + 1 2x + 1 வருமா? ரெண்டு இடத்துலேயே வரும். ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது கான்செப்ட் இது எடுத்துக்கணும். இந்த 2 இங்கே கொண்டு வந்து என்னாச்சு? 6 ஃபுல்லாக ஃபேக்டர் பண்ணி பண்ணுறோம். 6 7. அப்போ 6 7னா எப்படி பெருக்கலாம்? 6 பெருக்குனா 6, 1 6 1 6 6, 1 6 கூட்டினா 7. அப்போ ரெண்டுமே ப்ளஸில் எழுதிக்கலாமா? முன்னாடி என்ன பண்ணணும்? 2x. அப்போது 2x + 1 இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா x + 3. இப்போது 3லையுமே எந்த டேர்ம் காமனாக இருக்குது? அதான HCF. 2x + 1 இங்கே இருக்கா? 2x + 1 இங்கே இருக்கா? 2x + 1 இங்கே வருதா? ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். ஆல்ரெடி HCF தனியாக பார்த்து வச்சோம். நம்பரில் 2 முன்னாடி இருக்கணும், அடுத்து 2x + 1 இருக்கணும். இவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இதில் எதில் கன்ஃபியூஷன் இருக்கும்னு நான் சொல்கிறேன். அந்த காரணிப்படுத்துக. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் இதே மாடல் வந்தால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், புரிய வைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டினை முடிச்சிடலாமா? நம்ம பார்த்த கொஸ்டினே ஸ்லோவாக பொறுமையாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போது இந்த லாஜிக்கில் இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்தா x² முன்னாடி இருக்கிறத லாஸ்ட் நம்பரோட பெருக்கிக்கணும்ப்பா. அந்த கெழுவை அந்த நம்பரோட பெருக்கணும். 2 × 2 என்னது? 4. அதாவது பெருக்கும் போது -4 வரணும். சரிங்களா? கூட்டும் போது இந்த சென்டர் வேல்யூ -3 வரணும். ஓகேவா? கூட்டும் போது -3, பெருக்கும் போது -4. அப்போ எதை கூட்டுனா -3 வரும்? -1ஐயும் -4ஐயுமா? இப்போ நான் -2 -4 போகிறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும்ல. இங்கே மைனஸ் தானே வந்திருக்கு, அப்போ ஒரு இடம் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இது ப்ளஸ் ஆகுனா +3 ஆயிரும். இங்கே மைனஸ் தானே இருக்குது பெரிய நம்பருக்கு முன்னாடி, அப்போ இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், இதை ப்ளஸ் ஆக்கணும்.
இப்போ பெருக்கி பாருங்க 4 1 4 மைனஸ்ல வருதா, கழிச்சு பாருங்க -3. இப்போ அந்த 2x இருக்கு பாருங்க முன்னாடி, அதை ரெண்டுலையுமே போடணும். 2x கேன்சல் பண்ணா இங்க 2x + 1, இங்க x - 2, 2 2 4. இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். இதே மாதிரி எல்லா கொஸ்டினுமே. இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இது கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த கொஸ்டின் நான் தெரிஞ்சு நீங்கள் பண்ணிடுவீங்க. இது கிளியரானா போதும். இப்போ 2ஆல் லாஸ்ட்டை பெருகிக்கிறேன். அப்போது பெருக்குனா எனக்கு வந்து 6 வரணும், +6 சரிங்களா. கூட்டுனா எனக்கு வந்து 7 வரணும், இதுவும் +7. ஓகே, அப்போ எந்த 2 நம்பர்? 2க்கும் கீழே என்ன போடணும்? இங்கே இருக்கிறது தானே 2x² தானே, 2x பிரிச்சுக்கிறோம். இப்போது பெருக்குனா 6, கூட்டுனா 7, ஒரு 6, ரெண்டுமே ப்ளஸ்ஸு, கூட்டுனா 7. அப்போது 2x + 1, இந்த 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது? x + 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 2x + 1 ஆன்சர். இங்கேயும் காமனாக இருக்குல்ல, 2 வேலையும் இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாடலில் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். எல்லாமே அப்படி தான் சரிங்களா. இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி காட்டவா? எல்லா கொஸ்டினும் ஒர்க் அவுட் பண்ணுறது சரி, நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் நீங்கள் எடுத்து பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்களேன், 2 + 3x - 2, 2 அந்த சைடு பெருக்கிக்கிடுவோமா? அப்போ என்ன வரும்? பெருக்குனா -4, கூட்டுனா +3. இப்போ அந்த மாதிரி எந்த நம்பரை செலக்ட் பண்ணலாம்? பெருக்குனா -4, கூட்டுனா +3. அப்போது +1 - 4 போட்டால் என்ன வருது? யோசிச்சு பாருங்க. +1 - 4 போட்டோம்னா பெருக்குனா -4 வரணும்ல. அப்போ பெருக்கும்போது -4 ஓகே, கூட்டும்போது -3 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? சைனை மாற்றணும். இங்கே சைன் தப்பு, இந்த சைன் தப்பு. அப்போ என்ன பண்ணிடலாம்? இங்கே ப்ளஸ் ஆக்கிடுவோம், இங்கே மைனஸ் ஆக்குவோம். இப்போ பெருக்கும்போது -4, கூட்டும்போது +3 வருதா? ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பரை கீழே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x. 2ஆல் கேன்சல் ஆனால் கேன்சல் பண்ணிடுங்க 2. அப்போ ஆன்சர் 2x - 1 1, x + 2 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஒன் பாருங்க, அப்படியே x² - x - 6. இங்கே முன்னாடி நம்பர் இல்லை. அப்போ பெருக்குனா 6, கூட்டுனா 1, ரெண்டுமே மைனஸில் இருக்கா? அப்போது -3 + 2 போட்டு பாருங்களேன். இப்போ என்ன சொன்ன மாதிரி பெருக்கும்போது -6, கூட்டும்போது பெரிய நம்பர் குறி -1. அப்போது x + 2 ஒரு ஆன்சர், x - 3 ஒரு ஆன்சர். இது ரெண்டாவது லாஜிக். மூணாவது என்ன இருக்குன்னு பாருங்க, x² + 3x + 2. இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு. பெருக்குனா 2, 2, 1 2 கூட்டினா 3, கீழே வந்து x போட்டால் என்ன ஆகும்? அப்போது x + 1, x + 2. இப்போ அது 3லையும் காமனாக இருக்க டேம் எது? x + 2, x + 2, x + 2. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அந்த ஆன்சர். இவ்வளோதான் மெத்தட். இது ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அசால்ட்டாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், பெருக்குனா 3, கூட்டுனா 6, அப்போ -3 -3, அப்போ எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? அப்போது x - 3, x - 3. அப்போ தான் கூட்டும்போது +9, பெருக்கும்போது +9 வரும், கூட்டும்போது 6 வரும், ஒரு ஆஃப் ஓவர். இதை x³ - 3³ அப்போ எழுதும்போது என்ன எழுதுவோம்? x - 3 x² + 3x + 9 அப்படி தானே போடுவோம். a³ - b³ = a - b, a² + ab, b² வருமா? ஸோ அப்போது இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்? இங்கே ஒரு x - 3, இங்கே ஒரு x - 3. அவ்வளோதான். 175 கொஸ்டின் நம்பர் 175 புரிஞ்சுதா? அப்போ x - 3 எங்கே இருக்குது? அதானே HCF கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம காரணிப்படுத்த தெரிஞ்சால் போதும் சரிங்களா. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதனால தான் இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ அதுக்கடுத்த கொஸ்டின்லாம் பாருங்களேன். அப்படியே நமக்கு டேரெக்டாக என்ன ஆயிடுச்சு? HCF கேட்குறாங்களா? இப்போது HCF இந்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சு பண்ணணும். இது என்னது? பகுதி தொகுதி இருக்கா? தொகுதி பகுதி. அப்போ அது ஃப்ராக்ஷன். பின்னத்துக்கு HCF எப்படி பார்ப்போம்? இப்போ பாருங்க, HCFக்கான ஃபார்முலா முதல் தெரிஞ்சிருக்கா? படிச்சிருப்போம்ல. HCF ஆஃப் என்னது பார்க்கணும்? நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். கரெக்டா? இப்போ இதுக்கு HCF, அப்போ இதுக்கு HCF பார்த்தீங்கன்னா இந்த இடத்த a² - 9 3² எடுத்தோம்னா a + b, a - b எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு x - 3 இருக்குது. ஓகே, அங்கே இதை பிரித்து எழுதுனீங்கன்னா 3 × 3, அப்போது x + 3 x + 3 எழுதலாம்ல. a² + b² + 2ab அப்படி வந்தால் கரெக்டாக வருதா? சரி, அப்போ HCFல நம்ம எடுக்கும்போது x + 3 எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இதுலையும் x + 3 வருது, இதில் x + 3 வருதா? அப்போ HCF x + 3 மேலே கண்டுபிடிச்சாச்சு. நியூமரேட்டர் முடிஞ்சது. டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? LCM. 4க்கும் 8க்கும் LCM எது? பெரிய நம்பர் 8, 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகுதா? அப்போ 8 தான் LCM. ஸோ ஆன்சர் x + 3/8. ஆப்ஷன் இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் லாக் ஆவீங்க.
லாக் ஆகிட்டு ஏதோ படிக்காத மாதிரி இது இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவோம். பட் நம்ம படிக்காத மெத்தடா இது யோசிச்சு பாருங்க. அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கோம், ஃப்ராக்ஷன் படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் என்ன மெத்தட்னா கம்பைன் மெத்தட். ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்கல்ல. அல்ஜிப்ரா மேலே கண்டுபிடிக்கிறோம், கீழே ஹச்சிஎஃப்னா கீழே எல்சிஎம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனோட ரூல் நமக்கு தெரியும். ப்ளஸ் நம்ம இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அல்ஜிப்ரா மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண மாட்டேன் எதுவுமே. நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் மட்டும் கரெக்டாக பார்த்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே குரூப் 4 கிளாஸ் இருக்குது, எஸ்ஐ கிளாஸ் இருக்குது, எஸ்எஸ்சி கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ரயில்வே எக்ஸாம் போட்ட அப்படியே ரயில்வே எக்ஸாமுக்கு மதியம் கிளாஸ் போட்டுருவோம். எல்லாமே ரெகுலராக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தபலாக கொடுக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு 1 hour வீடியோ பார்க்குறீங்க, ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஏதாவது நீங்கள் சொன்னால் தான். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் எனக்கு வந்து 150 hours நின்றுமான்னு கேட்க போய் தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதெல்லாம் எப்போயும் நிற்காதமா, கண்டிப்பாக போகும்னு சொல்லி. அது மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இருந்தால் தான் எனக்கு ஒரு ஃப்ரீயாக அடுத்த கொஸ்டின் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா? நம்மளும் படிக்கிறோம் தான், போய்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறது, அதை பார்த்துட்டு அடுத்த கமெண்ட்டில் சரி ஓகே இதை மாற்றிக்கலாம், இப்படி போனால் தான் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்கும். அதனால சொல்கிறேன், முடிஞ்சவரை எனக்கு உங்களுக்கு புரியுது இல்லை இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த கமெண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அது ஓகேனா கண்டிப்பாக கொடுத்துருவேன். நான் அப்போ சொன்னது தான். இப்போ இந்த 150 நாள் கிளாஸ்லாம் கண்டிப்பாக நிற்காது உங்களுக்கு, எவ்வளோ நாள் ஆனாலும் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஏன்னா நான் முதல்ல முடிச்சிருவேன், டாப்பிக்கை ஃபுல்லாக தெளிவாக முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு சோர்ஸ் போதுங்கிற அளவுக்கு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். எக்ஸ் பவர் என் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணுக்கு பதிலாக இப்போ நான் 1 போடுறேம்மா. யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ் பவர் 1 1 + 1 எக்ஸ் பவர் 2, இது எக்ஸ் பவர் 3. அப்போ இதில் சின்ன பவர் எது, அதான ஹச்சிஎஃப். அப்போ இதில் சின்ன பவர் எது, எக்ஸ் பவர் என். அவ்வளோதான். இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம 1 2 3 படித்தோம், அங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பரை போட்டு பார்த்துருங்க, எது சின்ன வேல்யூவோ அதான ஹச்சிஎஃப். ஆன்சர் முடிஞ்சது. மீப்போவா காணுங்க. எவ்வளோ ஈஸி. நம்ம தான் அதை கஷ்டம் நினச்சி விட்டு வந்துகிட்டு இருப்போம். இங்கே பாருங்களேன், அதே மாடல் அடுத்த கொஸ்டின். இங்கே என்ன பண்ணுவீங்க, ஏ பவர் கொஸ்டினை பாருங்கள், ஏ பவர் m+1, ஏ பவர் m+2, ஏ பவர் m+3 இருக்கு. நான் இப்போ என்ன சொல்கிறேன், எம்முக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ சின்ன நம்பர் தானே ஆன்சராக வரும். ஸோ m+1 எங்கே இருக்குது? இந்த மாதிரி பவர்லலாம் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. எந்த லெட்டர் வேணால் கொடுக்கட்டும், சின்னது எதுவோ அதான ஆன்சர். முடிச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இது பாருங்களேன், ஜிசிடி ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்த்து புரியலன்னு விட்டு வந்தேன், வரவே கூடாது. எப்படியாவது கண்டுபிடிச்சலாம். ஒன்று ஆப்ஷன் இருக்குது, நமக்கு எவ்வளோ வழி இருக்குது. இப்போ இதுக்கு ஜிசிடி என்ன சொல்லுவீங்க, a³ - b³. ஃபார்முலா என்ன, a - b a² + ab + b². இது என்னது, a² - 1². அப்போ a + b a - b. ஹச்சிஎஃப்னா என்ன, ரெண்டுலையும் காமனாக இருக்கணும். இந்த a - bனா இங்கே 1 தானே b. இது ரெண்டுலையுமே காமனாக இருக்கா, a - 1. ஆப்ஷன் பார்த்தீங்களா, எது காமனாக அவ்வளோதானே ஆன்சர். ஸோ இந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்கள், டெலகிராமில் இருக்கும். எதுவுமே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதில் என்ன ஆர்டர் இருக்கோ அப்படியே நடத்துகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்களோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது பாருங்களேன், c - d. இந்த கொஸ்டின் பாருங்கள், c² - d², c² - cdன்னு கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து a + b a - b ஃபார்மெட்டில் பிரிக்கலாமா, c + d c - d. இதில் என்ன பண்ணலாம், c காமனாக வெளியே எடுத்தால் c - d உள்ளே இருக்குமா, c² - cd தானே. இப்போ இது ரெண்டுலையும் காமன் டேர்ம் எது, c - d c - d. ஓகேவா? அப்போ அதான் ஹச்சிஎஃப். ரெண்டுல எது காமனாக வருதோ அதுதான் ஹச்சிஎஃப்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த கொஸ்டின். இதுக்கு தான் உங்களை ஃபார்முலா நல்லா படிங்கன்னு சொல்கிறேன். x³ + 1³ a³ - b³ a + b a² + ab + b². ப்ளஸ்ஸா மைனஸா, இந்த இடத்துல மைனஸ் வரும்ல, ஒரு இடத்துல ப்ளஸ் போட்டால் ஒரு இடத்துல மைனஸ் வரும். ஓகே, சரி. இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம், இதை நம்ம எடுத்தோம்னா x² தி ஹோல் ஸ்கொயர் -1² எடுப்போம். அப்போது இது x² + 1 x² + 1² x² - 1². இந்த x² + 1² ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ணலாம், x + 1 x - 1 ஃபார்முலா நம்பர் 5 படி பிரிக்கலாம்ல, x - 1. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலையும் காமனாக இருக்க டேர்ம் எது, இதுலையும் ஒரு x + 1 இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலையும் ஒரு x + 1 இருக்குது, இதுலையும் ஒரு x + 1 இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் x + 1. காமன் டேர்ம் தான், ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு கூட பாருங்கள். ஏன்னா இதை விட ஸ்லோவாக பண்ணேன்னா இன்னும் 4 வீடியோ வரும். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்களா, x² - x இருக்கா, இது ரெண்டுலேருந்து நான் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வரும், x - 1ன்னு வரும். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம், a + b ஹோல் ஸ்கொயர். அப்போது இது x - 1 ஹோல் ஸ்கொயர். இதை விரிச்சு எழுதணுமா, எழுதக்கூடாது. இதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு ஹோல் பவர் டேர்ம் வந்தால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதவே கூடாது. ஸோ ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இதில் ஹச்சிஎஃப் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ இது ரெண்டுலையும் காமனாக பவர் 1 இருக்குது, பவர் 2 இருக்குது. அப்போ ரெண்டுலையும் மினிமம் x - 1. x - 1 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 924 105. இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், டேரெக்டாக இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 924 105 கழிங்களேன்.
இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டுக்கும் மீப்பவா கேட்குறாங்க. இப்போ ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு முதல் பாருங்க. 105 924. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 கழிச்சிங்கன்னா 824, அதில் ஒரு 5 போனால் 819 ஒரு ஆன்சர் வரும். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 21 இருக்கா, 23 இருக்குது, 25 இருக்குது. 5வது வாய்ப்பாளில் 4 வருமா? வராது, இது தேவையில்லை, தூக்கி விட்டலாமா? ஓகே, 4வது வாய்ப்பாளில் வருமா அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க. 24 நாளாக எவ்வளோ? 96, 960. அதில் ஒரு 24 கழிச்சோம்னா எப்படி பார்த்தாலும் 936 வருது. 936. அப்போ இது வர சான்ஸே கிடையாது. சரியா? 3வது 23 என்ன நம்பர்? பகாயன். 23 105 டிவைட் பண்ணுமா அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? 23ல் 5 வரணும், என்ன பண்ணணும்? 5 தடவை போடணுமா? 25 எவ்வளோ? 100, 3 5 15, அப்போ 115 ஆயிரும். ஸோ அப்போ இதுவும் வரல. அப்போ 21 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா 21 டிவைட் ஆச்சுன்னா 5 21 எவ்வளோ? 5 × 21 105. சரி, இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 4 டைம் 42 420. அப்போ 840 டபுள் ஆக்கணும்னா 840. வேற இருக்கு, வேற என்ன இருக்கு? இன்னொரு 210 கூட்டினோம்னா அப்ராக்சிமேட்டா சரி அவ்வளோ தூரம் போக வேணாம். 105 வருது இல்லை? 105 எடுத்து அப்ராக்சிமேட்டா என்ன வருது? 945. இதில் ஒரு 21 கழிச்சா எவ்வளோ இருக்குது? 924. ஓகே, இதுவும் வருது, இதுவும் வருது. நமக்கு தேவையான ஆன்சர் வரைக்கும் எப்படி வேணா கொண்டு வந்துக்கலாம். மைண்டில் வேகமாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்துருச்சு, இது வந்துருச்சா, ஆன்சர் கரெக்ட், அவ்வளோதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. கொஞ்சம் நல்ல கொஸ்டின் நமக்கு. அதாவது HCF ஆஃப் 124 88. ஓகே, நீங்கள் நார்மலாக 124க்கும் 88க்கும் HCF போட்டீங்க அப்படின்னா 2 டைம் 2ஆல் போட்டிங்கன்னா எத்தனை வரும்? 62 44. மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 31 11 22ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் டிவைட் ஆகாது. ஸோ இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா 4, 2 × 2 4 வருது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13 × 4. ஓகே, இல்லை நான் எனக்கு இதுவே ஈஸினா இப்படியே போட்டு பார்த்துருங்க. 2ஆவது டிவைட் பண்ணி என்ன வரும்? 44 44 2. இது வந்து 26 2 56. மறுபடியும் 2ஆவது பல்ல பண்ணீங்கன்னா 22 13. இதுக்கப்புறம் டேலி ஆகாது, 2 2. அப்போ இது ஒரு 4. ஓகே, இதுக்கும் HCF 4 தான் வருது, இதுக்கும் HCF 4 தான் வருது. அப்போ எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஏவுக்கு வர HCF-ம் ஓகே, பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ A = B தானே சரி? ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். அதான் சொல்லிக்கலாம், ஏன்றது இந்த 2 நம்பரோட HCF, B அப்படிங்கிறது இந்த 2 நம்பரோட HCF. அப்போ வந்திருக்க ஆன்சர் ரெண்டும் சமமாக தானே வந்திருக்கு. அப்போ A = B. கொஸ்டின் எப்படி கேட்டுக்கான்னு பார்த்தீங்களா? ஒரு நார்மலான LCM HCF தான். இதை வந்து நம்ம ஒரு மாடல் சொல்ல முடியாது, இது ஒரு ஃபார்மெட். ஒரு HCF 2 கண்டுபிடிச்சு செக் பண்றோம், ரெண்டும் கரெக்டாக வருதா, அவ்வளோதான் ஆன்சர். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இது நம்ம நார்மல் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம்ல. 4 நம்பர் கொடுத்து HCF நார்மலா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி பார்க்கலாமா? இருக்கலே சின்ன நம்பர் எதுனா பார்ப்போம். 48 2ஆல் வகுத்து என்ன? 2ஆல் பெருக்குனா 96. அதே மாதிரி பெருக்கி பாருங்க. 8ல் 8 வரணும், எத்தனை டைம் போடணும்? 8 4 8 32 5 40 6 8 48. இது 6 டைம் போட்டு பாருங்க. 5 டைம் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 6 டைம் 10 டைம் 480. சரிங்களா? 10 டைம் போட்டீங்கன்னா 480. 11 8 88. 11 டைம் போட்டீங்கன்னா என்ன வருது? இன்னொரு 48 போட்டீங்கன்னா வந்துருச்சு 528. டேலி ஆகுது இல்ல? 528 மாதிரியே நம்ம இங்க எத்தனை டைம்? 3 டைம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? இது 84. ஸோ இதுவும் டேலி ஆகுது. ஓகே, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது? 524. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 520. ஓகே, 500 528 போட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 2016 42 கழிச்சிங்கன்னா எஸ் இது வருது. ஸோ அப்போ சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 48 எல்லாத்தையும் வகுக்குது இல்லை, அப்போ தான் HCF. இது நம்ம மைண்ட்ல பண்ண, நீங்க எல் டிவிஷன் போட்டாலும் பிரச்சனை இல்லை, இது நம்ம நார்மல் கொஸ்டின். ஸோ எல்சிஎம் அதே தான். எல்சிஎம்னா என்ன பார்ப்போம்? இருக்கலே பெரிய நம்பர் பார்ப்போம்ல. இருக்கலே பெரிய நம்பர் 225. இது 0ல முடியுது. அப்போ இது இன்ட்டு 2 போட்டா எவ்வளவு வரும்னு பார்க்கணும். 450. இது 9ஆலே வகுப்படும், 15ஆலே வகுப்படும். அப்போ இதான் எல்சிஎம். ஓகேங்களா? HCF கேட்டாங்கன்னா சின்ன நம்பர், இது டிவைட் பண்ணாது. 45 பாதி ஆகினா வராது. ஸோ 15 தான் வரும். சின்ன நம்பர் எடுத்தோம்னா 30 வராது, 15 தான் வரும். சரிங்களா? அது HCF. நம்மளுக்கு கிடையாது எல்சிஎம் தானே, 450 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா? 6 20 சிம்பிள் நம்பர். இதெல்லாம் சால்வ் பண்ணி கமெண்ட் கீழே ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 141. இதோட சின்ன கொஸ்டின்லாம் கேட்க முடியாது. எவ்வளவு சிம்பிளா கேட்டுருக்காங்கன்னு பாருங்க. இப்போ பாருங்க, அதே எல்சிஎம் ஆஃப் பெரிய நம்பர் எடுத்துக்காங்களா, அந்த நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம், இல்ல எல் டிவிஷன் போட்டு ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் கொஸ்டின் தான் நான் சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம்ல. அப்படியே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, டைரக்டா எல் டிவிஷன் போட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல் டிவிஷன் போட்டீங்கன்னா டைரக்டா ஆன்சர் வந்துட போகுது. 54 108 135 198 2வது பல்ல போடுங்க. 27 54 அப்படியே போடுங்க. இதெல்லாம் நீங்களே பண்ணலாம். சரிங்களா? நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சில பேர் சொன்ன மாதிரி தேவையில்லாத நம்ம எடுத்துக்கிட வேணாம். குரூப் 4 முடிக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 150 வீடியோவை குரூப் 4 முடிக்க ட்ரை பண்ணலாம். தேவையில்லாத கொஸ்டின் நீங்க இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே, அப்படியே பிராக்டிஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கமெண்ட்ஸ் இருக்கு, ஆன்சர் இருக்கு, அப்படியே பண்ணி கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம டைரக்டாவே பண்ணலாமா? எல்சிஎம் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப், அதே தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 32 72 108 21 2100. அதே எல் டிவிஷன்ல போடுங்க. எல் டிவிஷன்ல போட்டு அதே தான் ஆன்சர்.
72 108 2100. எப்பவும் போல ரெண்டாவது வாய்ப்பாடுல பண்ணுங்க. 36 54 21ல பாதி 105 0. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல பண்ண என்ன வரும்? 18 27 525. ஓரளவுக்கு நான் சொல்றேன், அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம்ல. இது 9 2 18. ஸோ இது ரெண்டாவது வாய்ப்பாடுல வருமா? வராது. அப்ப 27 அப்படியே எழுதிக்கலாமா? இதுவும் ரெண்டாவது வாய்ப்பாடுல வராது. 525. ஓகே. இதுக்கப்புறம் மூணாவது வாய்ப்பாடு பண்ணீங்கன்னா 3 3 9 9 3 27. ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா மூணாவது வாய்ப்பாடுல பண்ண முடியுமா? எத்தனை 3? ஒரு 3 3 12னா 22 7 3 21 5 3 15. ஓகே. மறுபடியும் மூணாவது வாய்ப்பாடுல ஒர்க் பண்ண முடியாதுன்னு பாருங்க. ஒரு 3 3 3 3 9. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 3 5 5 3 அதான் 8 3 24 18 தான் வருமா? 15னா 5 3 15 25 வராது. 175 அப்படியே எழுதணும். ஸோ இப்போ மூணாவது வாய்ப்பாடுல மறுபடியும் போட்டீங்க அப்படின்னா 3 மட்டும் தான் இருக்கும். 175 மட்டும் கீழே இருக்கும். பெருக்கினீங்கன்னா ஆன்சர் இந்த 2 2 2 8 3 × 3 × 3 27 × 175. இதை ஃபுல்லா பெருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இந்த ஆன்சர் வரும் 37,800 தான். செக் பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதி போயிட்டே இருக்க வேண்டியது. பாருங்க எல்சிஎம் கேட்டுருக்காங்களா? ஸோ இது கொஞ்சம் சின்ன நம்பர்னால நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ இது 3க்கும் பாத்தீங்க அப்படின்னா 8 9 அடுத்த நம்பர். இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் 72. 72 12 லைன் டிவைட் ஆகுமா? எஸ். 6 லைன் டிவைட் ஆகுமா? அப்ப என்னது? எல்சிஎம் தானே கேட்கறாங்க. 8 9 12வது வாய்ப்பாடுல போட்டீங்க அப்படின்னா 12வது போயிட்டே இருக்கீங்க. எல்சிஎம் அப்படின்னு கேட்டுருக்காங்களா? அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12வது வாய்ப்பாடுல ஒரு 12 12 2 12 26 அப்படியே போறீங்க. ஆனா 5 நமக்கு வரணும். அப்ப நமக்கு 72. ஓகே. 72 இந்த 3ஐயும் டிவைட் பண்ணிரும். 6 8 9 12 கேட்டாங்கன்னா 72ல எல்லாமே டிவைட் ஆகும். பட் 5 நம்பர் இருக்குல்ல, அப்ப 72ல எங்க 0 வரும்னு பாருங்க. 5 72 எவ்வளவு? 360. அப்படி இல்லைன்னா டைரக்டா 720 தான். இதுல எது ஆப்ஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் 360 இருக்கா? அப்ப அதான் எல்சிஎம். புரியுதா? 5 வந்ததுனால நம்ம அடுத்த ஸ்டெப் போயிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா யோசிச்சுக்கணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய ட்விஸ்ட் இல்ல. நம்ம எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குமோ எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இது நீங்க சால்வ் பண்ணலாமா? 24 36 40 எல் டிவிஷன் போடுங்க. போட்டு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. 148 185 பண்ணலாமா எல்சிஎம்? சூப்பர். சரி, இது பின்னம். பின்னத்துல நான் எப்படி சொல்லியிருக்கேன்? பின்னம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் ட்ரை பண்றேன். சரிங்களா? பின்னத்துல பாத்தீங்கன்னா 2, ஆனா எல்லா கொஸ்டினுமே பாத்துருவோம். எதுவும் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நானே பாத்துறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் 2 5 ரெண்டுமே என்ன நம்பர்? ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கலாமா? 10. அப்புறம் கீழே வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். அப்ப ரெண்டுலயும் ஹெச்சிஎஃப் வந்து சின்ன நம்பர் 3 10/3 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ 10/3 ஆப்ஷன் ஏ. இது வந்து பாருங்க 1/3 5/6 2/9 4/27. சேம் லாஜிக். எல்சிஎம் 1 5 2 4. அப்போ 5ஓட மடங்குல 10 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. 4 இருக்கிறதுனால 20 எல்லாத்தையும் டிவைட் பண்ணும். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பாத்தீங்கன்னா 3 6 9 27 சின்ன நம்பர் 3 எல்லாத்தையும் வகுப்புல. அப்ப 20/3 ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சது. பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்படணும் அவசியமே இல்ல. பார்த்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இது பாருங்க, இது எல்லாமே பின்னம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 கொஸ்டின் நான் பண்றேன். அடுத்து பின்னம் வந்தா நீங்க பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மீச்சிறு பொது மடங்குனா என்னது? எல்சிஎம். அப்ப மேல எல்சிஎம்னா 5 7 அடுத்த நம்பர். 5 7 பிரைம் நம்பரா? அப்ப போட்டோம்னா என்ன வருது? 5 7 35. 35ல தான் இது ரெண்டும் டேலி ஆகும். 35ல ரெண்டாவது வாய்ப்பாடு வருமானா? வராது. 35 2 எவ்வளவு? 70. அப்ப 70ல எல்லாமே டேலி ஆகுமா? ஓகே. 70ல டேலி ஆகுமா? 70 ரெண்டாவது வாய்ப்பாடுல டேலி ஆகும். 5வது வாய்ப்பாடு அதெல்லாம் 4 வகுக்காதுல்ல. அப்ப 70 × 2, ஏன்னா 4 வந்து 20 தான் டேலி ஆகும். அப்ப 70 × 2 140. சரி, மேல பார்த்தாச்சு. கீழே பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்னா சின்ன நம்பர் 3 9 6 12 எல்லாத்தையும் வகுக்கும். அப்ப கீழே 3 தான் வரும். 140/3 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல. 140/3 கரெக்ட் ஆன்சர். எப்படி பண்ணணும் புரியுதா? இப்ப அதை பார்த்தோம். நீங்க எல்சிஎம் தனியா கண்டுபிடிச்சாலும் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா 5 7 2 பிரைம் நம்பர் பார்த்தோன்னே பெருக்கிட்டேன் 35. ரெண்டாவது வாய்ப்பாடு வரணும் அப்படின்னா 2ஆல பெருக்கினா 70. ஓகே. 70 4ல டிவைட் ஆகுமா? 4 ஒரு நம்பர் இருக்குல்ல. 4ல வந்து 20 தானே, ஒரு 4 5 20. இது இந்த 70ல வராது. அப்ப 20 படங்களை வரணும்னா 70 × 2 140. ஸோ அப்படியே டேட்டா எடுத்துக்க வேண்டியதான். இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் போறது கஷ்டமா இருக்குன்னா எல் டிவிஷன் போட்டுருந்தா பெஸ்ட். எனிதிங். சரிங்களா? ஸ்பீட் அப் பண்ணணும், எல் டிவிஷன் போட்டு பண்ணாலும் ஓகே, பிரச்சனையே கிடையாது. இப்ப இதுல வந்து பாருங்க 2 3 4 9 எல்சிஎம். பெரிய நம்பர் இது 9. 3 4 அடுத்த நம்பர் 12. 12ம் 9ம் வர்ற மாதிரி என்ன நம்பர் இருக்கு? 9 வரலைன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? 18. 18 4வது வாய்ப்பாடு வராது. 18 27 வராது. 9 நாங்க 36. 36 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுதா? ஓகே. 36 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுது. அப்போ மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம் 36. கீழே என்ன பார்க்கணும்? ஹெச்சிஎஃப் 3 5 2 பிரைம் நம்பர் வந்தா ஹெச்சிஎஃப் பண்றது 1. அப்ப 36/1 36 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல. ஏன்னா 2 பிரைம் நம்பர் வந்துச்சுல. 2 இல்ல 4மே பகாயன். 2 பகாயன் வந்தாலே ஆன்சர் தான் ஒரு 1 நம்ம பாத்துருக்கோம். அதை வச்சு நம்ம எடுத்துக்கிற போறோம். அவ்வளவுதான்.
சொன்னேன் இல்லைங்களா? அதான் இது ஈஸியாக தான் கேட்பாங்க இப்படிதான். ஏன்னா இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றதுனால ஃபார்முலாவுக்கு ஒரு 1/2 மார்க், இதுக்கு ஒரு 1/2 மார்க் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஸ்டெப் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் லெவல் வந்து கம்மியாக தான் செய்யும். அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 95 இங்க பாருங்க எல்சிஎம். இது நீங்க பார்த்தோமே சொல்லிடலாமா? இப்போ 2 பிரைம் நம்பர் இருந்தால் எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? 2ஐயும் பெருக்கி எழுதுவோம். கீழையும் பாருங்க 5 2 பிரைம் நம்பர் இருந்தால் HCF என்ன பண்ணுவோம்? 1. 6/1 ஆன்சர் 6. 2 பகாயன் இருக்குல்ல, மேல 2 பகாயன் கீழே 2 பகாயன், ஆன்சர் முடிஞ்சது. சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களா. இது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாள் 4 4 1 5/4 கமா ஒரு 3 3 3 2 எவ்வளோ? 5/3 கமா 2 4 4 + 1 5/2 கமா. சோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கேக்குறாங்களா? 3மே 5 தான். அப்ப எல்சிஎம் 5 தான் வரும். டிவைடட் பை HCF 3 ஒரு பிரைம் நம்பர், 2 ஒரு பிரைம் நம்பர், 2 பகாயம் இருக்கிறதுனால கண்டிப்பா 1. அப்ப ஆன்சர் இஸ் 5. எவ்வளவு சிம்பிள். குரூப் 4ல இப்படி தான் கொஸ்டின் கேட்கலாம். பகாயன் கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது நார்மல் நம்பர் தகாபின்னமா மாத்தி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். இது நீங்க பண்ணிடுவீங்களா? இப்ப பார்த்தா இதே மெத்தட். சரி, ஒரு பின்னத்துல ஒரு கொஸ்டின் பார்த்துருவோமா? பின்னம் 0.6 9.6 0.12. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2 நம்பர் இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம்? 100ஆல பெருக்குவோம், கடைசி என்ன பண்ணிடுவோம்? 100ஆல வகுத்துருவோம். இதான ப்ரொசீஜர். சோ 100ஆல பெருக்கினா இங்க ஆன்சர் என்ன வரும்? 60. 96 × 100 எவ்வளவு வருது? 96. ஒரு 0 தேலியாகி ஒரு 0 பின்னாடி போட்டலாமா? ஓகே. இங்க வந்து 12 அப்படியே நம்பரை போட்டுக்கலாம். இருக்கலே பெரிய நம்பர் இது. எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. இருக்கலே பெரிய நம்பர் 960. இந்த 96 12வது வாய்ப்பால வருமா? 60ல கண்டிப்பா வரும். சரிங்களா? அப்ப 12 டேலி பண்ணா ஆன்சர் முடிஞ்சது. 96 12ல டேலி பண்ணுவான்னு பாருங்க. 12 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 12 எவ்வளவு? 240. இப்படி யோசிங்க. 12வது வாய்ப்பால் எடுக்கிறீங்க. 12 8 எவ்வளோ? 96 வருதா? ஓகே. அப்ப 12ம் டேலி ஆகுது, 60ம் டேலி ஆகுது. அப்ப 96 தான் ஆன்சர். நம்ம கடைசியா என்ன பண்றோம்? 100ஆல வகுக்கணும்ல. 960/100 ஆன்சர் 9.6. ஆப்ஷன் பி. இது நீங்க பண்ணிடலாமா? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதை முதல்ல நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுவோம்? a² - b², a + b a - b. இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுமா? சரி, இப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல? எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? இல்லாத பவர் இங்க 1 இருக்கு, இங்க x + 1 இல்ல. அப்ப பவர்ல என்ன போடலாம்? 0 போடுவோம்ல கரெக்ஷன்ல. இப்போ எடுத்து எழுதும் போது x - 1 பவர்ல ஹோல் ஸ்கொயர், x + 1 பவர்ல 1. இதெல்லாம் பெரிய வேல்யூ, 0 சின்ன வேல்யூ. நமக்கு எது பெருசோ, ஏன்னா எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால. இப்போ ஒருவேளை HCF கேட்டிருந்தாங்கன்னா எது காமன் பார்த்து HCF கேட்டாங்கன்னா என்ன எடுப்போம்? வெறும் x - 1 மட்டும் எடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. உங்களுக்கு கேட்ட எல்சிஎம்னால இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடணும். ஸோ இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது மணி வந்து பாருங்க 2:30. ஆனால் 4 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு லைவ் வந்துடும். 4 மணிக்கு ப்ரீமியர் வந்துடும். சரிங்களா? ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் எதுக்காகனா, இன்னைக்கு கால் ஃபார் வந்ததுலேருந்து காலையிலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஷெடியூல் போடுறது. இப்போ குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் அது மாதிரி தமிழ் சார்ட்ட பேசியிருக்கு. நிறைய கால் பண்ணி நிறைய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி 1ஆம் தேதி இன்னும் ஒரு நாள் இருக்கு. 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இன்னொரு 120 நாளுக்கு மெட்டீரியல் ஜெராக்ஸ் அது மாதிரி நாங்கள் சப்ஜெக்ட் நான் பிரிக்கணும். நான் உட்காந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த பேட்டர்ல ஒரு நாளைக்கு 1 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற உறுதியா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ணதை விடக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். சில பேர் இதில் என்ன பண்றீங்க? வீடியோஸை கூட்டுங்கன்றீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும். கூட்டுறது பிரச்சனை இல்லை. நான் கான்ஃபிடண்டா சொல்றேன். குரூப் 4க்கு 25 out of 25 ஈஸியாக வாங்க வச்சிருவேன். எனக்கு சனிக்கிழமை நான் போடுற லைவ், அதை கொஞ்சம் மறக்காம எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. அந்த லைவ்ல உங்க கொஸ்டினை கேளுங்க. நான் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு லைவ் ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க கொஸ்டின் கேளுங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன். ஆனா டாபிக் என்ன சொல்லணும் அந்த டாபிக் தாண்டி வெளியே போக மாட்டேன். அதே நான் சொல்லிடுறேன். அது தேவையில்லாம டிவியேட் ஆகும். அந்த டாபிக்கை கிளியர் பண்ணுவோம். நான் எக்ஸாமுக்குள்ள ஒரு மாசத்துக்கு 4 சாட்டர்டே வந்துச்சுன்னா கூட 4 மாசம் 16 சாட்டர்டே. ஒரு சாட்டர்டேல 2 கொஸ்டின் கவர் பண்ணா கூட 16 32. நமக்கு இருக்கிறது 25 கொஸ்டின். அப்போ ஒரு சில பெரிய டாபிக் வர்றப்போ நமக்கு டைம் எடுக்கும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அப்போ தெளிவா 25 மார்க்குமே சாட்டர்டேல முடிக்கலாம். பட் அதுக்கு பேஸ் இங்க இருக்கு. இதை முடிச்சுட்டு நான் திரும்ப எல்சிஎம் ரிவிஷன்ல போடுவேன் சாட்டர்டே. அப்போ நீங்க இது ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அங்க நான் 50 கொஸ்டின் கொடுத்தாலும் சரி, 100 கொஸ்டின் கொடுத்தாலும் சரி, ஸ்பீடா என் கூடயே பண்ணுவீங்க. அதுக்கு தான் கிளாஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாதீங்க. தெளிவா நோட்டு போட்டு ப்ராப்பரா எழுதுங்க. இதை தாண்டிலாம் கொஸ்டின்ல எக்ஸாம்ல கேட்டவே முடியாது. இப்போ எத்தனை கொஸ்டின் பண்ணோம், ஏதாவது தப்பாச்சா அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதான். பட் கேர்லெஸ் மிஸ்டேக் வரதா செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வரும், போக போக சரியாயிரும். இப்போ இது பாருங்களேன். இது ஆக்சுவலா எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? a³ - b³ எப்படி எழுதலாம்? a - b a² + ab + b². ஓகே, இது ஒண்ணு. இதை மாத்தி எழுதுனீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ எல்சிஎம் கேக்குறாங்களா? அப்ப a - b ல இங்க பவர் 1 இருக்கு, இங்க பவர் 2 இருக்கு. அப்ப எது எடுக்கணும்? x - a ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். இந்த பேசிங் இல்ல, பட் நமக்கு கிடைச்சது எல்சிஎம் தானே. அப்ப அதையும் சேர்த்து எழுதிக்கணும். x² + ax + a². அவ்வளவுதான். டோட்டலா ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா?
இப்போ பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் எல்சிஎம் கேட்குறாங்களா? அப்போ என்ன எழுதுனா? எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஏ கியூபா? இதோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்போ ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. அது முன்னாடி மாற்றி முன்னாடி இருக்கும், பின்னாடி எழுதிருப்போம். ஃபார்முலால மாற்றி எழுதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பிளஸ் தானே. ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கேட்டது என்னது? HCF. இப்போ இங்க LCM. அப்போ இங்க பவர் 1, இங்க பவர் 2. அப்போ இதான் எடுக்கணும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூ இங்க வரவே இல்லை, வந்தாலுமே என்னதான் பவர் 0. அப்ப இங்க தேவையில்லை, பட் எல்சிஎம்னால பெரிய பவர் தான் வேணும். அப்ப இது எடுக்கணும் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டுமே வந்துருமா? அப்போ ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க, சி. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இந்த ஃப்ளோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சா? எல்சிஎம் கொஸ்டின் ஃபுல்லாக பண்ணிடுவீங்களா? இல்லை நீங்கள் சொன்னாதான் அடுத்து நான் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினே பாருங்களேன். எல்சிஎம் 3, இங்க 2, இங்க 1, 2 பிரைம் நம்பர் இருக்கா? அப்போ 3 2 6 ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிச்சு. அப்போ இங்க பாருங்க A-1 A-1 A-1. இந்த A-1ல பெரிய A-1 என்னது? பவர் ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாமா? A+1 A-1. இது A-1 அப்படின்னா அடுத்து A+1. அப்ப இதுதான் என்னது ஆன்சர். கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் இதே மாதிரி கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் எழுத பாருங்க. சரிங்களா? இது நீங்க பண்ணிடலாம்ப்பா. இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க நார்மலா பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுல பெருசா எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஏன்னா இப்ப பாருங்களேன் 12 15 இது ரெண்டுக்கும் முதல் எல்சிஏ பார்ப்போமா? பெரிய நம்பர் 15னா அடுத்து 30 வராது, 45 வராது, 60ல ரெண்டும் டேலி ஆகும். அப்ப 60 எல்சிஎம். இப்போ இது வந்து x-1 ஹோல் கியூப். இங்க x-1 இருக்கு. அப்ப பெரிய பவர் என்ன எடுப்போம்? x-1 ஹோல் கியூப் தான் எடுப்போம். இங்க x+2 இருக்கு, இங்க இல்ல. சோ அப்ப நம்ம என்ன எடுப்போம்? x+2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நம்ம இங்க எடுக்க போறது பிக்கஸ்ட் பவர், பிகாஸ் கேட்டிருக்கிறது எல்சிஎம். கரெக்டா? எல்சிஎம் கேட்டா பெரிய பவர் எடுப்போமா? அவ்வளவுதான். எல்சிஎம் எல்லாம் தெளிவாயிரணும். இதுக்கப்புறம் நம்மகிட்ட யாராவது எல்சிஎம் கொஸ்டின் தூக்கிட்டு வந்தா ஒரு நிமிஷம் இவ்வளவுதான் முடிஞ்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் எல்சிஎம் பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா லெவலும் முடிச்சிட்டோம். இது பாருங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாமா? 3 வேல்யூ 3 காரணிப்படுத்துங்க. இதுக்கு மேலே பெரிய கொஸ்டின் கேட்க போறாங்க. இது பாருங்க 2x². 2 வெளியே எடுத்தா என்னாச்சு? x² -4 இருக்கும் 1. இது 3 வெளியிடுங்க. உள்ள என்ன இருக்கு? x² -3x +2. ஓகே, இங்க இருந்து 6 வெளியிடுங்க. x² +3x +2. சரியா? இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 2 3 6 எல்சிஎம் என்ன வரும்? 6 தானே வரும் காமனா. இதை நீங்க எப்படி எழுதலாம்? x+2 x -2. இதை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா x -1 -2 கூட்டுனா -3 பெருக்குனா +2 வருது. அப்போ x -1 x -2. ஓகேங்களா? முன்னாடி 3 இருக்கா, எல்சிஎம் எடுத்தாச்சு. இதை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா 1 2 x அப்ப ஆன்சர் என்ன வரும்? x+1 x+2 கூட்டும் போது 3 பெருக்கும் போது 2 வருதா? ஓகே, இப்போ நமக்கு தேவை என்னது? எல்சிஎம். எல்சிஎம்னா x+2ல ஏதாவது இருக்கா? x+2 இங்க இருக்கு, இங்கே இருக்கா? அப்போ ஒரு x+2 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, x+2 எடுத்து எழுதியாச்சு. 2 x -2 2 இடத்துல இருக்கு. ஓகே, x -2 எடுத்து எழுதியாச்சு. x+1 இருக்கு, x -1 இருக்கு. அப்ப x+1 எழுதணும், x -1 எழுதணும். எல்லா வேலையும் சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. 6 இங்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தா இதுக்கு முன்னாடி பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? இப்போ எப்படி இருக்கு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த காரணிப்படுத்துக முடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சதுமா. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சான்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்சிஎம் உங்களுக்கு முடிஞ்சதுமா. தெளிவா இருக்கீங்க. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான். நான் கிளாஸ்ல கொடுக்குறது மறுபடியும் டெஸ்ட் வைப்போம்ல, சரி டெஸ்ட்டும் அலாட் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு சாட்டர்டே காலையில கிளாஸ், ஈவினிங் டெஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஈவினிங் கிளாஸ் இருந்தா சண்டே மார்னிங் டெஸ்ட் வச்சுக்கலாம். அன்னைக்கு நடந்து வச்சு ஒரு டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணிடுறேன். சரிங்களா? யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதை வந்து நீங்க எவ்ரி சண்டே டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே கிளாஸ், சண்டே டெஸ்ட். அது ஒன்லி குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி போகும். அதுக்கடுத்து குரூப் 1 தான், குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி எவ்ரி சாட்டர்டே நாம வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றோம். அது மாதிரி நார்மல் டேஸ் காலையில மேக்ஸை ஸ்ட்ராங் பண்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸை ஸ்ட்ராங்கா அடிச்சு நீ எது கொடுத்தாலும் நான் பண்றேன் போ அப்படின்னு போனோம்னா எந்த எக்ஸாம் வேணா வா, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எது வேணா பாத்துக்கலாம்னு போனோம்னா மார்னிங் பேட்சை பாருங்க. இல்ல எனக்கு இந்த குரூப் 4 மட்டும் வேணும்னா சாட்டர்டே அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிரும். நான் இங்க சொன்னதை நாங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் 4வது கொஸ்டின் பண்ற ஸ்பீடுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ற ஸ்பீடுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு?
கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டினை உங்களுக்கு குரூப்ல நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? நம்ம டெலகிராமை பொறுத்தவரை எல்லாருமே டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி சில பேர் நேம் சேவ் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னாங்க அட்மின், நிறைய கால் வந்ததுனால. ஸோ அது உங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து சேவ் பண்ணலைன்னா அடுத்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு சேவ்டு ஆட்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படி உங்களுக்கு வரல, இண்டிவிஜுவலா ஒரு மெசேஜ் வரல அப்படின்னா நீங்க திரும்ப வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? டெலகிராம்ல இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல நிறைய கண்டென்ட் எப்பயுமே அப்டேட் எல்லாமே இதுல தான் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட் அதில் வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நீங்க டைரக்டா டெக்ஸ்ட் பண்றதுக்கு இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் நான் கிரியேட் பண்றேன். குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்றது அது நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நான் வாட்ஸ்அப் குரூப் எதுவும் கிரியேட் பண்றது இல்லை. இப்போ வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். நீங்க நம்ம இதில் வாங்கல, உங்களுக்கு எப்பயுமே நம்ம எந்த ஒரு லிங்க் அனுப்பினாலுமே கீழே வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்குள்ள போயிருங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ரெகுலரா அப்டேட் இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டாலும் சரி, கிளாஸ் வீடியோ போட்டாலும் சரி, சடனா குரூப் ஒர்க் லைவ் போட்டாலும் சரி, எல்லாமே நான் வாட்ஸ்அப் லிங்க்ல கொடுத்துருவேன். நீங்க வாட்ஸ்அப்போட சேனலையும் டெலகிராம் சேனலையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, டவுட் கொஸ்டினை போட்டோ எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். நம்ம இதுல டிஸ்கஷன் வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே இருக்கும். நம்ம இந்த IPS அகாடமி சேனல்ல எல்லாமே கவர் ஆகுது. அதையுமே பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மெயின் நீங்க இவ்வளவு விஷயம் பண்றீங்க, இதை கூட நீங்க டைம் இருக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ பாக்குறப்போ தயவு செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உணருங்க. ஏன்னா அவங்க கமெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க தப்பு நான் சொல்ல முடியுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் உங்களுக்கு எங்க தப்பு வரும்னா அந்த ஃபேக்டரைஸ் பண்றதுல தப்பு வருது நிறைய பேருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பின்னம் மாத்துறது தப்பு வருது. இதெல்லாம் நான் சொல்ல நீங்க மாத்திட்டே போலாம். இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்கம்மா. நான் சொன்ன ஃப்ளோ கரெக்டா இருந்தா இதெல்லாம் நம்ம பண்ண கொஸ்டின் நார்மலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் தான் நான் பாக்குறேன். மத்த எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய கொஸ்டின் தான்ப்பா. இப்போ இதெல்லாம் பாருங்க, கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ண நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? 4 2 LCM எடுத்தா என்ன வரும்? 4. இது வந்து x+1. இது என்னது? x+1 x-1 பிரிக்கலாமா? ஓகே. அப்ப ரெண்டையுமே எழுதுறப்போ 2 தடவை வருது. அப்போ தடவை எழுதா போகுது x+1 x-1 என்ன பண்ணிக்கலாம்? அதே ஆட் பண்ணிக்கலாம். கேட்டுக்கிறது மீச்சிமா தானே? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4 x+1 x-1. இது ரெண்டையும் பெருக்கி நம்ம என்ன எழுதிக்கலாம்? 4 x² - 1. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாருங்க. இப்போ நம்ம எல்லா மாடலும் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். k⁻5 இருக்கா? k⁻k+3 இது நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்போ ஆன்சர் கொஸ்டினை பார்க்காம சொல்லலாம். ஏன்னா இங்க கேட்டது என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ HCF இருந்தா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதுல 1ன்னு போட்டா a⁻k தான் சின்ன வேல்யூ, இது HCFன்னு சொன்னேன். ஆனா கேட்டிருக்கிறது LCM தானே? அப்ப இருக்கிறதுலே பெருசு எது? a⁻k+5 இதான பெரிய வேல்யூ. அப்ப இதுதான் ஆன்சர். இதுல பெரிய வேல்யூ ஏதோ அதுதான் ஆன்சர் எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க LCM ஆஃப் p+1. இப்போ இது என்ன மீனிங்ல சொல்ல வர்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நல்ல கொஸ்டின் தானே? p அப்படின்றது இப்ப நான் 4ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நம்பர் என்னது? 5. நம்ம சென்டென்ஸ் எடுத்து பாருங்க. இரு அடுத்தடுத்த எண்கள் மட்டும் கொடுக்கப்பட்டு இரண்டுக்கும் LCM கேட்டாங்க அப்படின்னா 4 × 5 2 எண்களின் பெருக்கற் பலன். HCF கேட்டாங்கன்னா 1. இங்க என்ன கேக்குறாங்க? LCM. அப்போ p ஒரு நம்பர்னா p+1 ஒரு நம்பர். அப்ப ஆன்சர் என்ன வரும்? p × p+1. ஆன்சர் வருதா? அப்படி ஒருவேளை இந்த மாதிரி கேரக்டர் லெட்டர்ல கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரியல, ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணிடுறீங்க? அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க. p-க்கு பதிலா இப்ப நான் 2 கொடுக்குறேன். 2+1 3. 2க்கு LCM பார்த்தா 6 வருதா? அப்ப ரெண்டையும் பெருக்குன ஆன்சரா அது இருக்கான்னு தேடுங்க. சிம்பிள்ல இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்ப இது பாருங்க. LCM ஆஃப் AB. LCM ஆஃப் A and B is A. ஓகே. அடுத்து LCM ஆஃப் B and C is B. LCM ஆஃப் C and A எவ்வளோன்னு கேக்குறாங்க. சரி. இப்போ இது நான் சொல்றேன் பாருங்க இந்த கொஸ்டினை. இது கண்டிப்பா 2 நம்பர்ல LCM முத நம்பரே LCM தானே? LCM முத நம்பரே வருது அப்படின்னா முத நம்பர் ரெண்டாவது நம்பரோட பெருக்கல் பலனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 4 8 எடுப்போமா? ஓகே. நான் எப்படி சொல்ல புரியுதா? இப்படி எழுதுங்க. 2 4 8 இடுங்க. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? A B C LCM சாரி
ஏபிசினா நமக்கு எல்சிஎம் வந்து பெரிய நம்பரா வரணும். நம்ம போட்டது கரெக்ட் தான். 2 4 8 ஓகேவா. ஏபிசி ஓகே. இப்போ பாருங்க, இது நீங்களே சூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 4 8 எடுத்தனா, இதை நான் இங்கே ஏபிசின்னு எடுத்தா யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வருது? ஒன்றும் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணேன்றது சொல்றேன். இது நம்ம வந்து ஆன்சரை மனப்பாடம் பண்றதோ மாத்துறதெல்லாம் கிடையாது. நான் யோசிச்சது என்னன்னா, 2ஐயும் 4ஐயும் எடுக்கிறேன். அப்போ பெரிய நம்பர் தானே எல்சிஎம், பி வரணும். அப்ப நமக்கு இங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஏபிக்கு ஏ தானே வந்திருக்கு. அப்ப இப்படி எடுக்க கூடாது, தலைகீழ எடுப்போம். இப்போ தலைகீழ எடுத்தோம்னா ஏபி ரெண்டுக்கும் எல்சிஎம் எது? ஏவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருதா? அதாவது இது என்னது? ஏ வந்து 8, பி வந்து 4. ஆன்சர் 8 வருதா? ஓகே கரெக்ட். அடுத்து பிசி, இதுல பெரிய நம்பர் பி தானே, இப்ப பி வருதா? சூப்பர். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்ப நம்ம ஏ என்ன எடுத்திருக்கோம்? 8, 4, சி 2. அப்போ சி வந்து 2, ஏ வந்து 8. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வரும்னு பாக்குறாங்க. பெரிய நம்பர் எது? 8 தானே, ஆன்சர் 8. 8 நமக்கு என்னது? ஏ தானே, ஆன்சர் ஏ. புரியுதா? இது எடுக்க தெரிஞ்சா இன்னும் ரொம்ப ஈஸி. ஏன்னா அதே ஆன்சர் வரணும். இப்ப நான் இல்ல, நான் இப்படி எடுக்கல, 1 2 4ன்னு எடுக்கிறேன், எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஏ இது பின்னா இதோட எல்சிஎம் ஏ வருதா? 2 4க்கு எல்சிஎம் ஏ 4 வருதா? கரெக்ட். இது பி இது சின்னா இது ரெண்டோட எல்சிஎம் இங்கே வருதா? கரெக்ட். அப்ப இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தா 4 தான் வரும். இதே லாஜிக் தான் 9 இல்ல அப்படின்னா 18ல இருந்து வரணும். 18 6 3 18 9 3 எடுத்துக்கலாமா? இன்டூ 3 போட்டா எவ்வளவு வருது? 3 × 3 9, 9 × 3 27. 3 9 27. இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்படி. ஏன்னா இப்போ இது ஏ பி சி எது வேணா எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதான் சொல்றேன் உங்களுக்கு, எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ இந்த நம்பர் எடுக்கிறோம் சரிங்களா. எடுத்தோம்னா எல்சிஎம் என்ன வருது? இது ரெண்டுல பெரிய நம்பர் இதானே, அப்ப இதுதான் எல்சிஎம். ஏவுக்கும் பிக்கும் எல்சிஎம் ஏ வந்துச்சா? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். பிக்கும் சிக்கும் எல்சிஎம் சி வந்து பி வந்துச்சா? ரெண்டாவது கரெக்ட். அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் ஏ வருதா? சூப்பர். அப்ப ஆன்சர் முடிஞ்சது. ஏதான் வரும். இது மாதிரி நம்பர் எடுத்து பாருங்க, பெஸ்ட் சரிங்களா. இந்த கொஸ்டின் பாருங்க, 4 பவர் இங்க தெளிவா தெரியுது பாருங்க, 5 4 பவர் -81 4 பவர் 12 4 பவர் 7. இப்ப என்ன கேக்குறாங்க? எல்சிஎம். எல்சிஎம்னா இருக்கலே பெரிய பவர். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் இங்கன்னா, -81ங்கிறது நமக்கு இது நெகட்டிவ். அப்ப இது வந்து சின்ன நம்பர், இதுதான் பெரிய நம்பர். 4 பவர் 12 அதான எல்சிஎம். ஒரே பவர்ல இருந்தா இது பெரிய நம்பரா இருக்கும், அதான் எல்சிஎம். இது நமக்கு தெரியும்ல, பவர் தான். பவர் மெத்தட் இது நீங்களே பண்ணிடலாம். மற்றபடி நார்மல் கொஸ்டின். எஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது பார்த்துடலாமா? ஜிசிடில ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஜிசிடினா அது ஜிசிடி இஸ் கொடுத்துருக்காங்களா, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணிக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இசட்னு சொல்றாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இசட். எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்டு நம்பர் 2. இது எல்லாருக்கும் தெரியும்ல. ஃபார்முலா நம்பர் நம்ம பார்த்த டைப் நம்பர் 6 எடுத்து பாருங்க, இது நமக்கு தெரியும் சரிங்களா. இதுல அப்ப எக்ஸ் ஒய்ங்கிறது என்னது? எக்ஸ் ஒய்ங்கிறது நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் ஒரு நம்பர், ஒய் ஒரு நம்பர். இது ஓகேவா? ஓகே. ஜிசிடினா என்னது? ஹச்சிசிஎஃப் டிவைசர் தானே, டி காமன் டிவைசர். அப்போ ஹச்சிசிஎஃப் வந்து என்ன சொல்றாங்க? இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிசிஎஃப் தான் இசட்னு சொல்றாங்க. அப்போ ஹச்சிசிஎஃப் வேல்யூ இசட்னா எல்சிஎம் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ எல் ஈக்குவல் டு எக்ஸும் ஒய்யும் இங்க இருக்கு, இசட் இங்க கொண்டு வந்து எங்க வரும்? பை இசட்னு வரும். எக்ஸ் ஒய் பை இசட். புரிஞ்சதா? கொஸ்டின் பாருங்க, எல்லா கொஸ்டினும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுது. உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் எல்லாமே இவ்வளவு நடத்திருக்கேன், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்களேன், எம் இன்டு என் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப். ஏன்னா பார்க்கும்போது வெளியே எதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் தோணுச்சு. உள்ள பாருங்க, நம்ம புக்ல பார்க்காத ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள எப்படி வருதுன்னு பாத்தீங்களா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எம் அண்ட் என் ஆர் 2 numbers. ஓகே, எம்மும் என்னும் 2 நம்பர் சொல்லிட்டாங்க. அண்ட் their LCM is dash. Let the m, n is let HCF of m, n is HCF அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க. HCF வச்சுக்கோங்க, போன மெத்தட் தான். அப்போ L into H equal to m into n. போன சம் எப்படி பண்ணோம்? L equal to m into n divided by HCF. ஏன்னா HCF வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை ரீட் பண்ணணும். HCF என்பவை m என்னோட HCF என்க. அப்ப HCF கீழே வரும், அவ்வளவுதானே. m into n by HCF.
நம்ம படிச்சதா எப்படிலாம் லெட்டர்ல கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண கத்துக்கோங்க. வேற என்ன சொல்றது? இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன். எல்சிஎம் ஆஃப் 2 பிரைம் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, 2 பிரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஒய். இதுல எக்ஸ் பெரிய நம்பர். ஓகே, 2 பிரைம் நம்பரோட எல்சிஎம். ஓகே, இப்போ பாருங்களேன், 3 5 எல்சிஎம் என்ன வரும்? 15. ரெண்டையும் பெருக்கினா தான் ஆன்சர் வரும். ஓகே, அப்போ 161 2 நம்பரை பெருக்கினா வருது. என்ன கேட்டிருக்காங்க? 3y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 161 எந்த 2 நம்பரை பெருக்கினா வரும்? 2 பிரைம் நம்பர். 7 3 எத்தனை? 21. ஓகே, 13 × 7 எவ்வளோ? ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்குறோம். 13 91 வராது. அப்போ 17 × 3 எவ்வளோ? அதுவும் வராது. 17 × 13 17 × 10 170. ஸோ அதுவும் வராது. ஓகே, 27 × 3 அதுவும் வராது. சரி, 23 × 7 புரியுதா எப்படி டேலி பண்றேன்னு? இது வரல, 2 10க்கு மேல போச்சுன்னா 100 தாண்டி போறப்ப வர மாட்டேங்குது. ஸோ இங்க வந்து பாருங்களேன், 23 7 வர சான்ஸ் இருக்கா? 161 வந்துருச்சு. ஆனா 3 7 1 நம்ம கண்டுபிடிச்சது நம்ம எப்படி பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சதுனால கண்டுபிடிச்சேன். அப்ப 23 7 161. சரி, அப்போ நான் அந்த இடத்துல எடுத்து எழுதுறப்போ எக்ஸ் வேல்யூ அப்ப 23, ஒய் வேல்யூ 7. அப்பதான் பெருக்கும்போது 161 வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 × y. அப்ப 3 × 7 மைனஸ் 23. அப்போ 21 மைனஸ் 23 ஈக்குவல் டு -2 வருது ஆன்சர். ஆப்ஷன்ல எஸ், -2 இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப ரொம்ப முக்கியம். மற்ற வீடியோஸ் நீங்க வந்து எப்படி மாடல் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறீங்களோ அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறையா. அதை பார்க்கறதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 hour கம்மியாக இருக்காது, 35 பேஜ் முடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த 35 பேஜுக்கு அப்புறம் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் 34க்கு அப்புறம் அப்படின்னா இன்னும் 30 பேஜ் இருக்கு. ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? நான் டெலிகிராம்ல இது கொடுத்துறேன், பிடிஎஃப் கொடுத்துறேன். நானும் பாக்குறேன் கொஸ்டினை பார்த்துட்டு இப்போ இந்த 35 கொஸ்டினை ஸ்பீடா பண்ணி உங்களுக்கு புரியாம பண்றதை விட 35ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சால்வ் பண்ணது இதை பார்த்தோம்ல, இதுவே ரிப்பீட் ஆகும். அது இல்லாம ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் டிஃபரெண்டா இருக்கும். அதை நான் தெளிவா சால்வ் பண்றேன். அப்ப எல்லா மெத்தடும் உங்களுக்கு கவர் ஆயிரும்ல. ஸோ அதுதான் பெஸ்ட் வே. இவ்வளவு கொஸ்டின் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்சிஎம் கசிஎஃப் மட்டும் ஒரு 250 300 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம் டோட்டலா இந்த 15 கிளாஸ்ல. சரிங்களா? ஒரு கிளாஸுக்கு 10 20 கொஸ்டின் வச்சா கூட கிட்டத்தட்ட பாத்துக்கோங்க 20 × 10 200 கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கேட்ட வரைக்கும் எதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அதை மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா M × N எல்சிஎம் கசிஎஃப் அந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தெளிவாக பாருங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அந்த 150 வீடியோ முடிக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அது என்னுடைய வேலை. அதை நான் தெளிவாக பார்ப்பேன். சரிங்களா? அது ஒரு ஷெடியூல் இருக்கு, ஷெடியூல் படி போய்கிட்டு இருக்கும். இந்த 150 ஹவர்ஸ் வீடியோவை VAO கூடயோ குரூப் 1 கூடயோ எது கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு படிச்சாலும் இதுதான் உங்களுக்கு பேஸ். அதை தான் பிளான் பண்ணி ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கேன். அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ எடுக்கலாம், பட் வந்த கொஸ்டினே திரும்ப வருது நிறைய. அப்போ வந்த கொஸ்டின் வேண்டாம், ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல திரும்ப கேட்கறாங்க. உங்களுக்குமே இதுதான். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்சிஎம் கசிஎஃப் 2 கொஸ்டின் அப்படியே கேட்கலாம். 5 கேட்கறாங்களா, 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே வரலாம். 2 கொஸ்டின் நம்ம புக்ல பார்த்தோம், புக் கொஸ்டின் அப்படியே வரலாம். நம்ம மாடல் சொன்ன மாடல்ல ஒரு கொஸ்டின் அசால்ட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதை தாண்டிலாம் கொஸ்டின் போகாது. புக்கு POQ தெளிவா இருந்தீங்கன்னா அடிச்சு போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி GS தான் POQ கொண்டு வர போறேன். February 1க்கு அப்புறம் காலையில வர ஆரம்பிக்கும் அதுவுமே. சரிங்களா? அது ஒரு 100 நாள் பிளான் பண்ணிருக்கேன். அது வந்து குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி தான். அதனால உங்களுக்கு இதை பத்தி யோசிக்க வேணாம், ப்ராப்பரா படிங்க, உங்க ஷெடியூல் ப்ராப்பரா பண்ணுங்க, உழைப்ப உண்மையா போடுங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். பலன் லேட்டரா கிடைச்சாலும் பெஸ்டா கிடைக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 மாசம் நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சது VAO லெவல்ல இந்த டைம் உள்ள போயிடுவீங்க. பட் இதுதான் உங்களுக்கு டெட்லைன் கிடையாது, இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் லைஃப்ல இன்னும் பெருசா அச்சீவ் பண்ண போறோம். ப்ராப்பரா பண்ணுங்க, பண்ற வேலையை ஃபுல் ஃபோக்கஸா முழு நம்பிக்கையா பண்ணுங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வரக்கூடிய வருடங்கள்ல கண்டிப்பா எல்லாரும் அரசு அதிகாரியா மாறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.